காலம் என்பது கனப்பொழுதும் நிற்காமல் ஓடும் கடிகாரம். வாழ்வியல் மாற்றங்கள் அதன் அடிப்படை, அரசியல் மாற்றங்கள், பொருளாதார தேவை, மக்களின் மனோபாவ மாற்றம் என்று ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டுதான் போகின்றது. இதற்கு சிங்கப்பூரின் தமிழ் சமூகம் விதிவிலக்கா என்ன? மாற்றங்களை சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுதெல்லாம் ஒரு சமூகம் நம்பிக்கையோடு பார்ப்பது அதன் அடுத்த தலைமுறையைத்தான். தொடக்கப்பள்ளி தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுடைய பின்னணியும் நீங்கள் குடும்பத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்கள சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க எல்லாரும், கிட்டத்தட்ட அவர்கள் எல்லாரும் துறைமுக தொழிலாளர்களுடைய பிள்ளைகள், கடை சிப்பந்திகளுடைய பிள்ளைகள், சமீப காலமாக ஊரில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள். இந்த தரப்பு தான் பெரும்பாலும் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க. இதே நிலை தான் தொடக்க பள்ளியிலிருந்தும் உயர்நிலை பள்ளியும் அதே நிலை தான். தங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற வேட்கை அவரவர்கள் இருந்த வட்டாரத்தில் சில சமூக சிந்தனை உள்ள நல்ல மனிதர்களின் முன்னெடுப்பால் சாத்தியப்பட்டது. வாழ்வது பல இன கலாச்சாரம் கொண்ட சிங்கப்பூர் என்றாலும் அப்போது சாத்தியப்பட்டது அவர்களை பொறுத்த மட்டில் தமிழ் பள்ளிக்கூடங்களே. ஆசிரியர் பயிற்சி என்று தனியாக எதுவும் இல்லை. அந்த சமூகத்தில் ஓரளவுக்கு படித்தவர்கள்தான் மற்றவர்களுக்கு கற்பித்தார்கள். நமக்கு இந்த தமிழாசிரியர் பயிற்சி அது தொடர்ந்து வந்தது போனதுங்கிற அந்த செய்தியெல்லாம் இன்றைக்கி நமக்கு ஒரு 1947 தொடங்கியிருக்குங்கிற செய்தியே 150வது ஆண்டு மலரில் ரெவரண்ட் துரை அவர்கள் எழுதியிருக்கிறார் பல கட்டுரை. 1947 தான் தமிழாசிரியருக்குன்னு ஒரு பயிற்சி தொடங்குதுன்னு சொல்கிறார். அப்போக்கெல்லாம் தமிழாசிரியர்கள் யார், இவங்க தமிழாசிரியராக இருக்கலாமா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. யாருக்கு தமிழ் பேச தெரியுது, யாருக்கு தமிழ் எழுத தெரியுது, அவங்கெல்லாம் தமிழாசிரியர்களாக இருக்கலாம்ங்கிற, ஏன்னா தமிழாசிரியருக்கு ஒரு தகுதிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. ஆனால் துரிதமாக வளர்ந்து வரும் ஒரு நாட்டில் பிள்ளைகளின் கல்வி என்பது அங்கு வாழ்ந்தவர்களின் நல்லெண்ணங்களை மட்டும் நம்பி இருக்கக்கூடாத ஒன்று. ஆசிரியர் தொழில் என்பது எல்லா தொழில் போலவும் நிரந்தரமான ஒன்றாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு தக்க ஊதியம் கிடைக்க வேண்டும். அவற்றையெல்லாம் விட முக்கியமாக ஆசிரியர்கள் முறைப்படி பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இவைதான் தமிழ் சமூகம் தங்களின் பிள்ளைகளின் கல்வியை பொறுத்தவரை எதிர்நோக்கிய அன்றைய பெரும் சவால்கள். ஆசிரியர் பயிற்சி நிலையை 4 வகையாக பிரிக்கலாம். முதல்ல தொடக்க நிலை, 1961க்கு முந்தைய நிலை. அப்பொழுது தமிழ் மொழி பயிற்றுகிற பள்ளிகள் ஆங்காங்கே சிங்கப்பூரில் இருந்தன. 1931 பயிற்சி வகுப்பே கிடையாது. பிறகு 60களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாணவர்கள் 6வது வரைக்கும் படிக்கலாம். அப்புறம் சிலதில் குறைந்தபட்சம் 7வது படிக்கலாம். அதோட போய்டுவாங்க. அவர்கள் தான் ஆசிரியராக வந்தாங்க. ஆனால் அவர்கள் போதிய தகுதி இல்லை. அப்போ ஆசிரியர் பயிற்சி கூட சிங்கப்பூரில் இல்லை. பயிற்சி இல்லாத ஆசிரியர்கள் ஜொஹூருக்கு போய் பயிற்சி எடுப்பாங்க. அங்கே ஒரு பள்ளி இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் பயிற்சி எடுத்துக்கொள்வாங்க. இவ்வாறு நடந்து கொண்டு வந்துச்சு. பிறகு தான் அது காலப்போக்கில் மாற்றம் அடைஞ்சுது. தனித்தனியே ஆங்காங்கே தமிழ் ஆர்வலர்களின், தொழிற்சங்கவாதிகளின் முன்னெடுப்பாக அமையப்பெற்ற தமிழ் பள்ளிகளில் கற்பித்த ஆசிரியர்களுக்கு முறையான சமமான பயிற்சி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே அமைப்பின் கீழ் அந்த பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் பரவலாக ஏற்பட ஆரம்பித்த காலம் அது. தமிழ் பள்ளிகள் தனித்தனியாக அங்கங்கேயும் இருந்து கொண்டு இருக்கிறது. அவரவர்களும் தனியாக பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. ஆசிரியர்கள்னு அவங்களுக்கு நிரந்தரமான வருமானம் கிடையாது. தங்கள் பிள்ளைங்க கொடுக்கக்கூடிய அந்த காசை வைத்து தான் அவங்க நடத்துகிறாங்க. அதனால் ஒழுங்காக பள்ளிக்கூடம் நடக்க முடியாமலும் போகிறது. இந்த சிக்கல் வருது. இந்த சிக்கலை போக்குறதுக்கு சிங்கப்பூர் தமிழ் மக்கள் அன்றைக்கு சாரங்கபாணியுடைய தலைமையில் தமிழாசிரியர்கள் பள்ளிகளெல்லாம், தமிழ் பள்ளிகளெல்லாம் இணைக்க வேண்டும்னு சிங்கப்பூர் கல்விக் கழகம்னு உருவாக்குறாங்க. அந்த நிலையில் வருகின்ற பொழுது தமிழாசிரியர்களுக்கு பயிற்சின்னு ஒன்று வேணும். பயிற்சி இல்லைன்னாக்கா அது சிறப்பாக இருக்காது. அதை ஏற்றுக்கொண்டு 1949 ஒரு பயிற்சி வகுப்பு தொடங்குறாங்க. அப்போ தான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி என்று ஒன்றை நம்முடைய அரசாங்கம் கல்வி அமைச்சர் தொடங்கினது.
அப்பொழுது உமறுப்புலவர் உயர்நிலைப் பள்ளியும் தொடக்கப் பள்ளியும் இருந்தன. உயர்நிலைப் பள்ளியில் படித்த தமிழாசிரியர்கள் எல்லாம் தங்கள் பயிற்சியை தொடங்க வேண்டும் என்பதற்காக விரும்பினார்கள். மதிப்பெண் பெற்றவர்கள்லாம் இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் வந்து படித்தார்கள். அது ஒரு சகாப்தம் என்று சொல்ல வேண்டும். தந்தையார் திரு சா தெய்வநாயம் அவர்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு வணிகவியல் துறை தலைவராக, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக வராங்க. அங்கே வந்தது மூலம் அப்போது தமிழாசிரியரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் யாரும் இல்லை. அதனால் அப்பா அந்த பணியையும் சேர்த்து மேற்கொண்டு கிட்டத்தட்ட 1964 பதவி ஓய்வு பெறும் வரை 1987 ஆண்டு வரை தொடர்ச்சியாக தமிழாசிரியர்களை பயிற்றுவிக்கும் துறையில் தான் பணியாற்றியிருக்காங்க. அது நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் அவர்கிட்ட படித்து இன்றைக்கி நிறைய பேர் தமிழாசிரியர் இருக்காங்க, பல பதவி ஓய்வும் பெற்றுட்டாங்க. 1961 தமிழாசிரியர் இந்த டிடிசி, இந்த டீச்சர் ட்ரைனிங் காலேஜுங்கிறது உருவாகுது. ஆனால் அது பொதுவாக டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்னு உருவானாலும் தமிழுக்கும் அதில் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் அந்த தமிழ் கல்வி தொடர்ந்து எல்லா ஆண்டுகளுக்கும் இருந்துதாங்கிறது வரலாறு இல்லை. ஆரம்பிக்கிறாங்க, 3 ஆண்டுகள் தொடருது. காலையில் ஸ்கூலுக்கு போவாங்க, மத்தியானம் ட்ரைனிங்க்கு போவாங்க. 3 ஆண்டுகள் தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், மற்ற ஏனைய பாடங்கள் எல்லாம் தமிழில் கற்பிப்பதற்குள்ள ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. 200க்கும் மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள் இன்று நம் பள்ளிகளில் எல்லா நிலைகளிலும் கற்பிக்கின்றார்கள். ஆனால் சரித்திர பக்கங்களை கொஞ்சம் புரட்டினால் நம் தமிழ் ஆசிரியர்கள் கடந்து வந்த சவால் நிறைந்த சகாப்தங்கள் நமக்கு நன்கு புரிய வரும். இடையில இந்த பயிற்சி வகுப்பு நிறுத்தினதுனால சில கட்டத்தில் சிங்கப்பூரில் நடத்தாமல் ஜோரில் போய் படிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்திருக்கிறது. அது தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல், மாணவர் வருகையின்மை, அது பல இடையூறுகள் வந்ததுனால தொடர்ந்து நடத்த முடியலை. அப்புறம் தான் அந்த கல்விக் கழகம், இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் என்ற ஒரு நிலை வந்தது. அதுவும் நம்முடைய கல்வி அமைச்சை எடுத்து நடத்துது. 1959 ஆட்சி இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டுன்னு வந்த பிறகு 1960 அவங்க ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் 2ஆம் மொழி கட்டாயம், எல்லா பிரைமரி ஸ்கூல்லையும் 2ஆம் மொழி கட்டாயமாக்கப்படுகிறது. அது தொடர்ச்சியாக 6 ஆண்டு முடித்த பிறகு 1966 உயர்நிலைப் பள்ளியிலையும் 2ஆம் மொழி படிக்க வேண்டியது கட்டாயமாக ஆகிறது. தந்தையார் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே 1970களோட இறுதி காலகட்டத்தில் 2 பகுதி நேர விரிவுரையாளர்களாக இந்தியாவிலிருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அதற்கு பிறகு உள்ளூர் பள்ளிகளிலேயே கற்பித்து கொண்டிருந்த திரு ராமையா சார், கோவிந்தசாமி சார் 2 பேருமே கல்விக் கழகத்துக்கு கற்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு 1982ஆம் ஆண்டில் டாக்டர் சுப திண்ணப்பன் சார் மலாயா பல்கலைக்கழகத்தில் இருந்தாங்க. அதாவது அப்பொழுது நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் தமிழுக்கு தமிழ் பயிற்றுவர்களுக்கு இருக்கணும்னு நினைச்சாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தால் நான் முதல்ல ஒரு முனைவர் பட்டம் பெற்று மொழியியலும் கலையிலும் பெற்று நல்ல பல்கலைக்கழக அனுபவத்தோடு வந்த முதல் ஆள் என்று சொல்ல வேண்டும். ஆரம்ப காலத்தில் தமிழ் ஆசிரியர்களாக வந்தவர்கள் பெரும்பாலும் தமிழ் பள்ளிகளில் படித்த மாணவர்கள். ஆனால் அதன் பிறகு உமறுப்புலவர் உயர்நிலைப் பள்ளி இனிமேல் இல்லை என்று ஆன பிறகு ஆங்கில பள்ளிகளில் தமிழை ஒரு பாடமாக மட்டும் படித்த மாணவர்கள்தான் தமிழை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் என்ற நிலை. பொதுவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சிங்கப்பூரில் 2ஆம் மொழியாக படித்தவர்கள் தான் இப்பொழுது தமிழாசிரியர்களாக வருகிறார்கள். அவர்கள் பள்ளியில் 2ஆம் மொழியாக தான் படிக்கிறார்கள். அவர்கள் தமிழாசிரியராக தேசிய கல்விக் கழகத்திற்கு படிக்க வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய தமிழ் புலமை, மொழி, அறிவு, பண்பாடு எல்லாவற்றிலும் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனாக்கா அவங்க தங்களை தமிழ் ஆசிரியர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு தமிழ் மொழியிலும் தமிழ் இலக்கியத்திலும் ஆர்வத்தை வளர்ப்பது நோக்கம். இதற்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நிச்சயம் தேவை. அடுத்த தலைமுறை சமூகத்தை வகுப்பறைகளில் வார்த்தெடுக்கப் போவது இவர்கள்தானே. ஆகையால் இத்தகைய பயிற்சியின் போது அவர்களுக்கு எத்தகைய பாடங்கள் போதிக்கப்படுகின்றன என்பது மற்றும் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ ஒருங்கிணைந்த திறன்கள் அடிப்படையில் தான் ஒரு பாடம் இருக்குமே தவிர வாசித்தல்னா வாசித்தல் மட்டும் இருக்காது. அங்கே கேட்கறது இருக்கும், பேசுறது இருக்கும், எழுதுறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி திறன்களை ஒருங்கிணைத்து கற்றுத்தரும்பொழுது அவங்க வகுப்பறையில் போய் இதை சொல்லி தருவாங்க. இலக்கணம் அப்படின்னு வரும்போது முக்கியமாக நன்னூல் சொல்லித்தர்றோம். நன்னூல் காண்டிகை உரை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்.
அது நூற்பா விளக்கம் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு மொழியின் இலக்கணம் நல்லா தெரியும். அடுத்தது இலக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது சங்ககால இலக்கியம், காப்பிய கால இலக்கியம், பிறகு தற்கால இலக்கியம், சிற்றிலக்கியங்கள், அந்த இலக்கிய வரலாறு இருக்க எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து சொல்லி கொடுக்குறோம். எப்படி பார்த்தாலும் நம் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிக்க நம்மிலிருந்தே நம் தமிழ் ஆசிரியர்களை பயிற்சி கொடுத்து நற்றமிழ் ஆசிரியர்களாக உருவாக்கி இருப்பது சிங்கைத்தீவிலே எண்ணிக்கையில் சிறு சமூகமான நமக்கு ஒரு மாபெரும் சாதனைதான். எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு மேலும் என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் இப்போ இந்தியாவில் கூட போய் படிச்சுட்டு வந்தேன். இங்கே பல்கலைக்கழக தமிழ் இல்லை. இந்தியாவில் போய் 3 ஆண்டுகள் முழு நேர மாணவராக சேர்ந்து தமிழில் இருக்கின்ற இலக்கியம், இலக்கணம் இவற்றையெல்லாம் இன்னும் ஆழமாக படிச்சுட்டு வரணும் என்பதுக்காக தான். ஏன் காரணம் என்னென்னா, நான் தமிழ் ஆசிரியராக இருக்கிறது மட்டும் ஒன்றும் இல்லை. நான் தமிழ் ஆசிரியராக இருந்து அதில் நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு படிநிலையாக முன்னேறி இருக்கின்றோம். திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை தூரம் வந்துவிட்டோம் என்ற உணர்வு மலைக்க வைக்கிறது. 2016ஆம் ஆண்டு முதலாக சிங்கப்பூருடைய வரலாற்றில் BA தமிழ் படிப்பதற்கு வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்கிறது. அது பல ஆண்டுகளாக போராடி பெற்ற ஒன்று என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்த இப்பொழுது இருக்கிற அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அவர்களும் தமிழாசிரியர்களுக்காக BA பட்டம் பெறுவதற்காக சிம் என்ற சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு பகுதியில் BA பட்ட படிப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பிப்பதற்கு முயன்றார்கள். அதன் விளைவாக வந்த அந்த பட்டப்படிப்பிலும் நான் மதியுரைஞனாக பணியாற்றினேன். அதாவது 2025ஆம் ஆண்டுன்னு பார்க்கின்ற பொழுது தமிழாசிரியர் பயிற்சியில் ஒரு சாதனை படைத்திருக்கிறோம் என்று சொன்னாக்கா, வெறும் பயிற்சியை மட்டும் நாம் கொடுக்கவில்லை, தமிழ் பட்டக்கல்வியோடு சேர்த்து பயிற்சி, அடுத்தது முதுகலை மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் MEd கிளாஸ் நடத்துகின்றோம். இதையும் தாண்டி PhD முனைவர் பட்டமும் தமிழில் செய்யலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பது என்பது இந்த சிங்கப்பூரில் இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைன்னு சொல்ல வேண்டும். எந்த ஒரு கல்வி திட்டத்திலும் மாணவர்கள் படிக்கின்ற பாட புத்தகங்கள் மிக மிக முக்கியமானவை. அவர்கள் எவற்றை படிக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நாட்டை பற்றி, அவர்கள் வாழும் சமூகத்தை பற்றி அவர்களது பார்வையும் புரிதலும் உருவாகும். ஏனெனில் பாடப்புத்தகங்கள் கற்பிப்பது வெறும் கோட்பாடுகளை மட்டுமல்ல, அவை பல சந்தர்ப்பங்களில் நமது சரித்திரம், பண்பாடு மற்றும் சமூக விழுமியங்கள் இவை அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்றன. 1980களில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு பாடப்புத்தகத்தை தான் அப்படியே இங்கே நம்ம பயன்படுத்தணும். அதாவது அங்கே 9ஆவதுனாக்கா இங்கே 7ஆவதாக அதை பயன்படுத்தணும். 2 ஆண்டுகள் குறைத்து பயன்படுத்தி கொண்டு வந்தோம். இந்த நிலை கிட்டத்தட்ட 95 வரலும் இந்த நிலை 1995 வரலும் இருந்தது. அதற்கு பிறகு அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கருப்பொருள், நடை இவையெல்லாம் சிங்கப்பூருடைய சூழ்நிலைக்கு அவ்வளவு பொருத்தமாக இல்லை என்பதனால் இங்கே நாம் சிங்கப்பூர் சூழலுக்கு தகுந்தாற் போலவே பாடப்புத்தகம் எழுத ஆரம்பித்தோம். பாடத்திட்ட வரைவு குழு 1980லேருந்து ஆரம்பித்தது. ஆனால் நான் அங்கே சேரும்போது 90களில் தான் நான் அங்கே போய் சேர்ந்தேன். அங்கே முதல்ல அவங்களுடைய பாடத்திட்டம் அவங்க ஆரம்பிக்கும்போது அந்த தமிழக புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு, மலேசியா புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க மெதுவாக தயாரித்தாங்க. அதன் பிறகு வந்தவங்க தான் நம்ம சிங்கப்பூர் கல்விக் கொள்கைக்கு ஏற்ப தயாரிக்கணும்னு சொன்ன பிறகு தான் முறைப்படி அவங்களாம் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. செந்தமிழும் நாப்பழக்கம், ஆசிரியருடைய உச்சரிப்பு திறனையும் மாணவருடைய உச்சரிப்பு திறனையும் மேம்படுத்த வேண்டும் என்று அந்த முயற்சியில் ஈடுபட்டு தொடக்க நிலைக்கு ஒரு புத்தகம், உயர்நிலைக்கு ஒரு புத்தகம், அதுபோல் ஆசிரியர்களுக்குரிய கையேடு என்று சொல்லி இக்கால ஒலியியல் முறையில் படங்கள் வழி, கருத்து வழி, செவி வழி என்றெல்லாம் பயிற்று கருவிகளை தயாரித்து மாணவர்களுக்கு முதல் செய்தோம். அடிப்படை திறன்களான கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் என்ற அடிப்படை 4 திறன்கள் எல்லா மொழிகளுக்கும் பொது. மொழிப்பாட கலைத்திட்டத்திலே திறனை அடிப்படையாக கொண்டு தான் அந்த பாட கலைத்திட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும். உள்ளடக்கம் என்று சொல்வது மாணவருடைய தேவை, திறன்,
தகுதி இதுக்கு ஏற்ப அவர்களுக்கு நம் நாட்டின் தேவைகள், முன்னுரிமைகள் இதை பற்றியெல்லாம் மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை கொண்டு அந்த கருப்பொருள்களை, உள்ளடக்கத்தை முடிவு செய்கின்றோம். தமிழ் ஆசிரியர் ஐவர் சொந்தமாக சிந்தித்து அவர்களே ஒரு பாடநூல் வரிசையை எழுதினார்கள் 67. அதுதான் முதலாக சிங்கப்பூரில் எழுதப்பட்ட பாடநூல்கள். சிங்கப்பூர் தமிழ் வாசகம் சொல்லிட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு வரதராஜன், திரு ஆர் ராமசாமி, அவர் என்னுடைய வாத்தியாரும் கூட, திரு செல்வராஜன், அடுத்தது திரு மணி வாசகம், 4 பேரும் சேர்ந்து சிங்கப்பூர் தமிழ் வாசகம் என்ற ஒரு பாடநூல் வரிசை 1ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் அதே நேரத்தில் பயிற்சி நூலையும் எழுதினார்கள். இந்த மைல்கல் என்னவென்றால் அப்போ 78ஆம் ஆண்டில் அன்றைய கல்வி அமைச்சர் கோ கெங் ஸ்வி அவர்கள் உள்ளூரிலேயே பாடநூல்கள் எழுத வேண்டும். அப்போ சொல்லும்போது தான் கல்வி அமைச்சர் என்ன செய்கிறது, புதிதாக ஒரு பிரிவை உண்டாக்குகிறது. சிங்கப்பூர் பாடத்திட்ட மேம்பாட்டுக் கழகம், கரிக்குலம் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிங்கப்பூர்னு ஒன்று உருவாக்கி, இது எல்லா தாய்மொழிகளுக்கும் சரி, எல்லா பாடங்களுக்கும் சரி, இனிமேல் உள்ளூரில் மட்டும்தான் பாடங்களை எழுத வேண்டும். ஏனென்றால் அது சிங்கப்பூரில் மாணவர்களுக்கு அடுத்த நிலையை கொண்டு போகிறதுக்கு இது முக்கியமான ஒன்று என்று சொல்லி அப்போ ஒரு குழு அமைக்கிறாங்க. தொடக்கப்பள்ளிக்கு அமைக்கப்பட்ட அந்த பாடநூலாக்க குழுவுக்கு இப்போது ஆட்களை சேர்க்க வேண்டும். அவர்கள் திரு டேனியல் அவர்கள், அவர் தான் இயக்குனர். அவருக்கு பதிலாக திரு ரா சுப்பையா நாயுடு அவர்கள், அப்புறம் பிறகு திரு பொன் சுந்தரராசு இருந்தார்கள். அவருக்கு பிறகு யாரை எடுக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தர் எடுக்கணும்னு சொல்லி என்னுடைய அப்ரைசல் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே பள்ளி அமைச்சர் இவரை எடுப்போம். அங்கே போய் பார்த்தோன்னே தான் தெரியும். அதுக்கு எனக்கு பிறகு திரு பிஆர்பி மாணிக்கம், திரு அப்துல் ஜபார், திரு சாமிக்கண்ணு, இவர்களுக்கிடையே நான் அங்கே 2ஆம் மொழியாக படித்துட்டு அவர்களிடம் வேலை செய்யணும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. கல்வி அமைச்சு செய்த ஒரு பெரிய மைல்கல் என்னவென்றால் உள்ளூரிலே தமிழ் புத்தகங்களை படைக்க வேண்டும், அதை எழுதணும் அப்படின்றதுக்காக செய்தார். சிங்கப்பூரில் இந்த சமய இன நல்லிணக்கம் ரொம்ப முக்கியம். அது அடிப்படையில் நீங்கள் கதை எழுதினாலும் சரி, கதை சொன்னாலும் சரி, அந்த அடிப்படையில் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. நான் எழுதின பாடமே பிறகு நான் பள்ளிக்கு போகும்போது கற்பிக்கும்போது எனக்கே சில சமயம் ஒரு பெருமிதமாக இருந்தது. அப்போ பிள்ளைங்கிட்ட சொல்வேன், இது இந்த கதை நான் தான் எழுதினேன், இந்த கதை ஆசிரியர் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு. வாங்க அந்த புத்தகத்தை எடுத்து முதல் பக்கத்தை காட்டுவேன். அதில் பாருங்கள் என் பேர் இருக்கா. ஆமாம் ஆசிரியர், திருமதி செல்லையா பீட்டர்னு எழுதியிருக்கு, அதுதான் நான். அந்த கதையை நான் எழுதுறதுக்குடைய பின்புலம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டமும் வாய்ப்புகளையும் சவால்களையும் பாரபட்சமின்றி தந்து கொண்டுதான் இருக்கும். தமிழ் பள்ளிகள் இயங்கிய காலம், தமிழ் ஒரு பாடமாக மட்டும் ஆன காலகட்டம், இல்லங்களில் தமிழின் புழக்கம் குறைய துவங்கிய காலம் என்று 70-80 ஆண்டுகளில் எத்தனை மாற்றங்கள். தமிழ் கல்வியில் இந்த 50-60 போராட்ட காலம். தமிழ் பள்ளியே இல்லை, தமிழ் மாணவர்கள் இல்லை. 70-80 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில பள்ளிக்கூடத்தில் தமிழை படித்தார்கள். ஆனால் தமிழ் புழக்கம் அதிகமாக இருந்தது. தமிழ் ஆசிரியர்களும் ஆக விரும்பினார்கள். ஆனால் 90-லையும் 2000-லையும் பார்க்க போனீங்கன்னா ஆங்கில புழக்கம் வீட்டில் அதிகமாக இருந்ததுனால, தமிழை ஒரு பாடமாக படித்ததுனால தமிழ் ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆவா கொஞ்சம் குறைந்து தான் இருக்கும். 70களில் படித்த மாணவர்கள் வேறு, இப்பொழுது படிக்கின்ற மாணவர்கள் வேறு. படிப்படியாக அந்த மாற்றம் எதனால் வந்தது என்றால், இல்லங்களிலே தமிழ் இப்போ பெரும்பான்மையாக இல்லாமல் போனது தான். இல்லாத ஒன்றை மாணவர்களிடம் எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம்? ஆக இயல்பாகவே அவர்களுக்கு அந்த மொழித்திறன் குறைந்திருப்பது, சொல்வளம் குறைந்திருப்பது, திறன் குறைந்திருப்பது மிகவும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம். பள்ளிகளில் தமிழ் கல்வி சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் குழந்தை பருவத்திலிருந்து நம் மொழியின் சுவையை பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். எந்த ஒன்றையும் இயல்பாக கற்கும் அற்புதமான பருவம் அது. சொல்ல போனாக்க அந்த காலத்தில் புழக்கம் அதிகம் இருந்தது, இப்போ புழக்கம் குறைவாக இருக்குது. ஆனால் இப்போ ஆசிரியர்களுக்கு பயிற்சி நிறையா இருக்குது. அந்த காலத்தில் பயிற்சிகள் இல்லை. எப்படி தமிழ் புழக்கத்தை அதிகரிக்கிறது, நம்ம பாலர் மாணவர்களுக்கு இடையே வீட்டில் புழக்கத்தை எப்படி அதிகரிப்பது,
தமிழ் மேலே பற்றுதலை எப்படி ஏற்படுத்துவது, நிறைய விளையாட்டின் மூலயமாக மொழியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறோம். இதன் மூலயமா நம்மளுடைய பாரம்பரிய பாடல்கள், பாரம்பரிய நடனங்கள், பாரம்பரிய விளையாட்டுகள், இதன் மூலயமா தமிழை கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த மூலயமா அது விளையாட்டுனாக பிள்ளைங்க தரமாக வருவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அதிலேருந்து அவங்க வந்து அந்த ஆர்வத்தை வளர்த்து, அவங்களுடைய ஆர்வத்தை வளர்த்து, அதுக்கப்புறம் அது மூலயமா அவங்களுக்கே தெரியாமல் நம்ம வந்து மொழியை புகுத்துறோம் உள்ளார. அதிகமான தமிழ் நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வருகின்றன. நிகழ்ச்சிகள் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த நிகழ்ச்சிகள் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளாக படைக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தமிழ்மொழி மாதம் ஏப்ரல் மாதத்தில் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் உமர்புலவர் தமிழ்மொழி நிலையத்தில் தான் நடக்குது. கற்றல் என்றால் அது புத்தகம், வகுப்பறை என்ற ஒரு வட்டத்திற்குள் கட்டுப்படாத வித்தை. அதனால்தான் நம் ஆசிரியர்களும் சமூக அமைப்புகளும் பற்பல தளங்களில் தமிழை பேசவும் பற்பல வகைகளில் அதன் பயன்பாட்டை புரிந்து கொள்ளவும் அரிய முயற்சிகளை செய்கின்றார்கள். நிறைய போட்டிகள், நிறைய தமிழ்மொழி விழா வந்து அங்கே உள்ளே இருக்கிறது. TLLPC என்று சொல்லப்படுகின்ற தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழு மாணவர்களுக்கான சில நிகழ்ச்சிகளை படைக்கிறார்கள். இப்படி பல வகையில் இன்றைய மாணவர்களுக்கு நிறைய இருக்கின்றன. அது இலக்கியத்தோடு சேர்ந்து தான் மொழி வருது, மொழியோடு சேர்ந்து தான் இலக்கியம் வருது. அப்போ அந்த இலக்கியத்தை வந்து அதை ஒரு பாடமாக நடத்தாமல் அந்த உணர்வு பூர்வமாக அந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொன்னாக்கா அவர்கள் வந்து அந்த உணர்வுகளோடு ஒன்றி போய் விடுகிறார்கள். ஆக மாணவர்களுக்கு வந்து அந்த உணர்வு, உண்மையான உணர்வை வந்து ஊட்டணும். ஒரு உயிர்மொழி அப்படின்னு நினச்சி ஊட்டினா தான் எங்களால் வார்க்கப்பட்டவர்கள் என்று நல்ல தமிழ் உணர்வுகளோடு இருந்து தமிழுக்கு பாதுகாவலர்களாக இருக்காங்க. இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனாக்கா சங்க இலக்கியம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சங்க இலக்கியம்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது அது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு இல்லை. இன்றைக்கும் அதே சூழலில் அதே நிலையில் இன்றைக்கு வந்து எல்லாரோட தலைவன் தலைவிக்கு இடையே நடக்கக்கூடிய உணர்வுகள் ஒன்றாக தான் இருக்குது. அந்த உணர்வுகளை நம்ம வந்து அவர்களோட நம்ம வந்து ஒற்றுமைப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த உணர்வுக்குள்ளார ஒன்றி போகின்ற பொழுது அந்த மொழியை ரசிக்கிறாங்க, அந்த மொழி சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியரை நினைக்கிறாங்க. மொழிங்கிறது வெறும் பாடம் இல்லை, அந்த மொழிக்கு பின்னாடி ஒரு அறிவியல் தத்துவமே இருக்குது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அந்த இலக்கிய சுவை, அந்த சாறை, அந்த கனியோட சாறை பிழிந்து அவர்களுக்கு வந்து தேனை வந்து சொட்டு சொட்டாக ஊட்டுவது போல் மெதுவாக ஊட்டி அந்த பிள்ளைகளிடம் தெரியாமலேயே அந்த மொழி உணர்வை வந்து வளர்த்து அவர்களை வந்து பெரியவர்களாக அவர்கள் ஆன பிறகு அவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் ஆற்றக்கூடிய பங்கு, மொழிக்காக அவர்கள் ஆற்றக்கூடிய பங்கு, வாழ்நாள் முழுவதும் அவர்கள் யார் என்று அவர்கள் தெரிந்து கொண்டு பல மேடைகளில் அவர்கள் வந்து தமிழர்களாக உயர வேண்டும், நாட்டு உருவாக்கத்திற்கு அவர்களோட பங்கு இருக்க வேண்டும், அதற்கு அவர்களுக்கு யார் என்று தெரிய வேண்டும், அதற்கு தமிழ் கண்டிப்பாக கை கொடுக்கும். பொதுவாக பள்ளி நாட்களில் நமக்கு பிற பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பல ஆசிரியர்களை கால ஓட்டத்தில் மறந்து போவதைப் போல நம் தமிழாசிரியர்களை நாம் அவ்வளவு சுலபமாக மறப்பதில்லை. என்னளவில் இதற்கு காரணம் நம் அடையாளத்தை நமக்கே அறிமுகப்படுத்திய மகத்தான மனிதர்கள் அவர்கள் என்பதால்.